குக்கு வித் கோமாளி சீசன் 6ல இந்த வாரம் ஒரு எலிமினேஷன் வாரம். ஸோ இந்த எலிமினேஷன் வாரம் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் ஆஃப் குக்கிங்க தான் வைப்பாங்க. அதாவது ஒன் ஆன் ஒன். ஸோ யாரு அந்த ஒன் ஆன் ஒன்ல வின் பண்றாங்களோ, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, எலிமினேஷனுக்கே போக மாட்டாங்க. டைரக்ட்டாவே தப்பிச்சுருவாங்க. அது எவ்வளோ மார்க் கம்மியா இருந்து டேஞ்சர் ஜோன்ல இருந்தாலும், இந்த வாரம் இந்த ஃபேஸ் ஆஃப் குக்கிங்ல ஜெயிச்சாவே போதும், தப்பிச்சு அடுத்த வாரத்துக்கு ஓடிடலாம். அந்த வகையில இந்த வாரம் டெய்லி சேலஞ்ச் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பால் சம்மந்தமா தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்க கொண்டு வந்தாங்க. அதுக்கு ஆரம்பத்திலேயே அட்வான்டேஜ் டாஸ்க்கே மாட்டு மடியிலிருந்து பால் கறக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் டாஸ்க்கு. யாரு அதிகமா பால் கறக்குறாங்களோ அவங்க தான் வின்னர். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, மொத 5 நிமிஷம் குக்கும், அடுத்த 5 நிமிஷம் கோமாளியும் கறக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த அட்வான்டேஜ் டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, 8 பேர்ல 4 பேருக்கு குடுத்திருந்தாங்க. அதுல குறிப்பா யாரு அதிகமா கறக்குறாங்களோ அவங்களுக்கு தான் மிகப்பெரிய அட்வான்டேஜ். இதுல அதிகமா கறந்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தகுமார் தான். கிட்டத்தட்ட 1 லிட்டருக்கு மேல கறந்திருப்பாரு. அவரு தான் ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னர். அவரு வந்து தனக்கு ஆப்போசிட்டா யாரு சமைக்கணும் அப்படிங்கிறத அவரே தேர்ந்தெடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்ததா 2வது இடத்த பிடிச்சது வந்து சபானா. சபானா வந்து பார்த்தீங்கன்னா, அட்வான்டேஜ் டாஸ்க் 2வது வின்னர். அதுக்கப்புறம் 3வதா நம்ம ராஜு, 4வதா உமேர். இந்த 4 பேர் தான் இந்த வாரம் அட்வான்டேஜ் டாஸ்க்க வின் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து அவங்களுக்கு தேவையான ஆப்போசிட் குக்க தேர்ந்தெடுத்துட்டாங்க. நந்தகுமார ஒருத்தவங்கள தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னா, மீதி இருக்கிற அந்த 3 பேர் தான் அட்வான்டேஜ் டாஸ்க் வின் பண்ணாத மத்த 3 பேர்ல இருந்து தான் சபானா தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி தான் 4வது அட்வான்டேஜ் டாஸ்க் வின்னருக்கு அவரு மிச்சம் இருக்கிற அந்த ஒரு கண்டஸ்டன்ஸ தான் தேர்ந்தெடுத்தாகணும். இதுதாங்க இன்னைக்கு நடந்திருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு யாரு எலிமினேட் ஆகுறாங்கன்னு.